ப்ரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 11 verse 17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஊமையாக இருந்த ஒரு பிசாசை அவர் துரத்தினார். அப்போ அந்த பிசாசு அவரை விட்டு, அந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போன உடனே அவன் பேச தொடங்கினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவன் பிசாசுக்கு தலைவன், அதனால தான் அந்த பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. பிசாசுகளுக்கு தலைவனாக நான் இருந்தா நான் ஏன் பிசாசை துரத்தணும்? பிசாசுடைய ராஜ்யத்தில் நான் உட்பட்டவனாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக தானே வேலை செய்வோம். ஏன் நாங்கள் எங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருவோம் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்பொழுது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். ஒரு கண்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அந்த ராஜ்யத்திலேயே ஜனங்க எழும்புனாங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம அப்படிப்பட்ட தேசங்களை பார்த்துருக்குறோம் இல்லை? இந்த ராஜாவை பிடிக்காம, சரி ஒரு ராஜா பிடிக்கல, ஒரு ஆளுகிற ஒரு தலைவர் பிடிக்காம ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பினால், இப்போ இன்னொரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் வரும்போது அது யுத்தம் என்று சொல்லுகிறோம். இவங்க போய் யுத்தம் பண்ணுகிறார்கள், வெற்றி தோல்வி உண்டாகுது. ஆனால் தனக்குத்தானே ஒரு ராஜ்யம் பிரிந்திருந்தால் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கேயே இல்லை. இப்போ இந்த ஹெய்ட்டிங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? கவர்மெண்ட் ஆளுகை செய்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக இங்கே இருக்கிற மிலிட்ரி போலீஸே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. கடைசியில் அந்த கவர்மெண்ட்டே ஒன்றுமில்லாமல் போய் அந்த கண்ட்ரியே இன்னைக்கு பாழாய் போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கண்கூடாய் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எதுவுமே நிலை நிற்க முடியாது. இன்னைக்கு ஒரு வீடு இருக்குது, ஆண்டவர் அந்த வீடை சொல்கிறாங்க இல்லையா? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். ஒரு வீடு இருக்குதுன்னா, வீடுனா என்னது? கல் மண் சுவர் அல்ல, மனிதர்கள், கணவன் மனைவி பிள்ளைங்க, அப்படியே ஒரு வீட்டில் நம்ம உறவுகளில் நம்ம இருக்கிறோம். குடும்பம் என்கிற ஒரு உறவு, அந்த குடும்பத்திலேயே பிரிவினை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதே கிடையாது, மனைவி சொல்கிற எல்லாமே கணவன் கேட்குறதே இல்லை. பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு போ, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். இப்படியே ஒரு பிரிவினை அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நாள் விழுந்து போகும். ஹல்லேலூயா. அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம்? நம்ம ஒற்றுமையாக இருப்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வீட்டில் குடும்பத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஏதோ ஒரு குடும்பத்தில் நம்ம தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கலாம். இல்லை வயதானவர்கள் கணவன் இல்லாமல் பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட மருமக்களோடு இருக்கிற சூழ்நிலைகள், ஏதோ ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக நாம் செயல்பட வேண்டும். அந்த குடும்பத்தை பிரிப்பதற்கான ஏஜெண்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரிக்கிற ஏஜெண்ட்டாக செயல்படுவாங்க. அதனால தான் நிறைய நம்ம நியூஸ் கேள்விப்படுகிறோம் இல்லையா? மதர் இன்லா டாட்டர் இன்லா பிரச்சனை, இதெல்லாம் ஏன் வருது? ஆனால் பிரிக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மாமியாராக இருக்கிறோம், இல்லை ஒரு மருமகளாக இருக்கிறோம், பிரிவினையை உண்டு பண்ணணும்னு நினச்சா நம்ம பிரிச்சிடலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம பிரிக்கலாம். அது அல்ல தேவனுடைய
சித்தம். குடும்பங்கள் இணைந்து வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பிரிவினையின் ஏஜென்ட்ஸாக இன்னைக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுடைய ஏஜென்ட்டா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதையாவது ஒன்று கோல் மூட்டி இல்லை கோபத்தை கொடுத்து ஏதாவது ஒரு கசப்பான ஒரு விதையை விதைச்சிட்டு அவங்களுக்குள்ள வெறுப்பை உண்டு பண்ணி எப்படியாவது பிரிச்சிடணுன்ற மைண்ட் செட்லேயே ஒர்க் பண்ணுற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை நம்ம வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், யாரை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம், யாருடைய ஆலோசனையை நம்ம அதிகமாக கேட்குறோம், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒருத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் உங்களுடைய குடும்பத்தை கட்டுகிறதற்காக இருக்கிறதா, இல்லை உங்களை அனுதாபமாக கேட்குறது போல் அப்படியா இப்படியா, ஐயோ இப்படி பண்ணுறாங்களா இப்படி பண்ணுறாங்களா, ஏன் நீ அவனோட இருக்கிற, என்னம்மா நீ அவனோட இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிக்க நினைக்கிறாங்களா? நமக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிறது. ஆண்டவர் சொல்லும்போது, திருமணத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி திருமண பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? தேவன் இணைத்த இவர்களை மனிதன் எவனும் எப்பொழுதும் பிரிக்காதிருப்பானாக. அந்த பாஸ்டர் சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா மனுஷன் என்ன செய்கிறான்? பிரிக்கணும்னே ட்ரை பண்ணுகிறான். அது ஏன் மனிதன் அப்படி ட்ரை பண்ணுறான்னா, பிசாசுக்கு அந்த ஆவி உண்டு, பிரிவினை. ஏன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில் இல்லையா? தேவன் மனிதனோடு உலாவினார். ஆனால் பிசாசு என்ன பண்ணான்? அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணானா இல்லையா? பாவத்தை கொண்டு வந்து அவன் அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணிவிட்டான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவிலே பிரிவினையை கொண்டு வந்தவன் பிசாசு. ஆதி முதலாய் அவன் அதே தான் செய்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் யாராவது ஒன்று புகுந்து இவங்களை பற்றி அவங்கள சொல்ல, அவங்கள பற்றி இவங்கக்கிட்ட சொல்ல, தேவையில்லாமல் புரளிகளை கிளப்பி என்னென்னலாமோ சொல்லி கொடுத்து கடைசியில் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை, உட்காந்து நிதானமாக பேச முடியல. 2 பேரையும் உட்காந்து பேச வைக்கலான்னா கூட பேச முடியல. அந்த அளவுக்கு பகையும் விரோதமும் உள்ள நுழைஞ்சி, இனிமேல் நீ முகத்தையே பார்க்காத, உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், எனக்கு இப்படி பண்ணிட்டியே, என்னென்னா உண்மையே புரிஞ்சுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள, ஒற்றுமையை காத்துக்கொள்ள, ஏக சிந்தையாக இருக்க, ஒரு மனதோடு நம்ம செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடாக இருந்தாலும் அது ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். இன்றைக்கி நமக்கு விரோதமாக பிரிந்திருக்கிறோமா? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கணவன் இப்படி, என் பிள்ளைங்க இப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்களா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒற்றுமையை காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? சமாதானத்தை உண்டு பண்ண என்ன செய்யணும்? சரி, பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, தாய்மார்கள் உள்ளே போய் என்ன பண்ணணும்? பிரிக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. சில தாய்மார்கள் எப்படி பண்ணுறாங்க, உங்கள் அப்பா இப்படி தான், என்னையும் இப்படி தான் பண்ணாங்க, இதே மாதிரி பண்ணிப்பாரு, நான் இப்படி ஆயிட்டேன். அப்போ நம்ம என்ன விதைக்கிறோம்? அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தில் என்ன விதைக்கிறோம்? கசப்பை விதைக்கிறோம். எங்கள் அப்பானாலே ஒரு மான்ஸ்டர், அப்பானாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு பயங்கரமான கசப்பை. அந்த பிள்ளை என்றைக்காவது அந்த அப்பாவை நேசிக்குமா? இல்லை அப்பாவை மரியாதை கொடுக்குமா? ஒரு நாளும் கொடுக்காது. அது மாதிரி இன்றைக்கி எத்தனை தாய்மார்கள் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளிடத்தில் நம்ம கணவருக்கும் மனைவிக்கும் இடையில நிறையா இருக்கலாம், ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட போய் நம்ம அப்பாவை பெருமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய உயர்வை நம்ம சொல்லணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணு. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸை குறித்து அப்படி பேச பழகணும். நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் ஒருத்தர் இல்லையா? இன்றைக்கி பிள்ளைங்க அம்மாவை தலைகுறைவாக பேசும்போது கணவன்மார் இல்லை பெற்றோர் இல்லை தகப்பன்மார் என்ன சொன்ன, எப்படி நீ என் மனைவி எப்படி பேசலாம், எப்படி உங்கள் அம்மாவை இப்படி பேசலாம், சாரி கேளு, நீ எங்கள் வீட்டில் இருக்கிற, எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற, நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி திருத்துவதை விட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சைடாக என்ன செய்கிறோம்? சாய பார்க்குறோம். இது நல்லது அல்ல. தனக்கு தானே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் பாழாய் போய்விடும், அது விழுந்து போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒற்றுமையை காத்துக்கொள்ள. சரி, பிரச்சனை எந்த வீட்லேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது இல்லையா? ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை சரி செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். உட்காந்து 2 சைட்லேயும் 2 தரப்புலையும் நம்ம பேசணும். தனித்தனியாக ஃபஸ்ட்டு பேசலாம், அப்புறமா சேர்த்து வச்சு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை மனைவிமார் புரிந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணுமே ஒழிய பிரிவினையை உண்டு பண்ணுகிறவர்களாக எப்போதும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்.
ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு 2 பேர் பேசாமல் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சமாதானத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணணும். குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம். அந்த சமாதானத்தை காத்துக்கொள்றதுக்கு நம்ம எல்லாருமே பிரயாசப்படணும். அட்லீஸ்ட் ஒரு நபராவது பிரயாசப்பட்டால் கூட அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. குடும்பங்களை பிரிக்க இன்னைக்கு சத்ரு பயங்கரமாய் போராடுகிற அந்த நாட்களில் குடும்பத்தின் சமாதானத்தை காத்துக்கொள்ள நம்ம அதிகமாய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ எல்லாரிடத்துல இருக்கிற குறைகளை பெருசுப்படுத்தாமல் அவங்களுடைய நிறைகளை பெருசுப்படுத்தி, நிறைவு காண காரியத்தை பெருசுப்படுத்தி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாய் ஒத்தாசையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மனைவிமார் கணவன்மாரை பெருமையாய் பார்க்க, அவர்கள் இல்லைன்னா நம்ம வீடு இன்னைக்கு எப்படி இருக்கும், என் மனைவி இல்லைன்னா என் வீடு எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்துட்டோன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே வந்துடும் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் கவனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. லூக்கா 11:17 தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?